முன்னாடிலாம் வெயில் நாட்கள்ல கூட இந்த சங்குப்பூ வந்து நல்ல டெய்லி வந்து 15 பூ பக்கம் வந்து பூத்துட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா டெய்லி சாயங்காலம் மழை தான் பெய்யுது. ஆனாலுமே பாத்தீங்கன்னா பூக்கள் ரொம்பவே கம்மியா தான் வச்சிருக்கு. 2, 3 பூ தான் வந்து டெய்லி கொடுக்குது. ஊர்ல பூ வைக்கிறதுக்காக தேவையான பூக்கள் மட்டுமே பறிச்சு எடுத்துக்கிட்டேன். எப்பயும் வந்து தேவையான மட்டும் தான் பறிக்கிறது, இல்லைன்னா செடியில தான் வந்து அப்படியே இருக்கும் பூவெல்லாம். செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாள் மட்டும் தான் வந்து உருளையில வந்து பூக்கள் வந்து போடுவேன். 10 மணி வரைக்கும் டைட்டா வேலை இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய டைம் தான் பிளவுஸ் வந்து தைக்கிறதுக்காக வந்து உட்காந்துட்டேன். போத்தீஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தது டிஷ்யூ சாரியோட பிளவுஸ் தான் வந்து இன்னைக்கு தைக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். 2 பக்கம் வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நெட் வச்ச மாதிரி இருக்கும் அந்த 2 பக்கம் பார்டர் பாத்தீங்கன்னா. பிளவுஸ் வந்து கட் பண்ற அன்னைக்கே வந்து தைக்க மாட்டேன். அதுக்கு மறுநாள் தான் வந்து தைக்கிறதுக்கு வந்து உட்காருவேன். காலையில வந்து சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ரசம் சாப்பிடணும் போலயே இருந்தது. அதனால வந்து ஒரு மதியானம் 11:30 மணிக்கு மேல வந்து ரசம் செய்யறதுக்கு வந்து இறங்கியாச்சு. உண்மையா சொல்லணும்னா இந்த அம்மிக்கல் மட்டும் இல்லைன்னா என் ரசத்தை வாயிலே வைக்க முடியாது. மிக்சி ஜார்ல எல்லாம் வந்து அரைச்சோம்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்டாவே இருக்க மாட்டுது, நல்லாவும் இருக்க மாட்டுது ரசம். அதுவே இந்த அம்மிக்கல்ல வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனாலதான் எப்பயுமே வந்து அம்மிக்கல்ல வந்து ரசம் வைக்கிறதுக்காக மிளகு சீரகம் பூண்டுலாம் நசுக்கி எடுத்துட்டு வந்துருவேன். 2 ஆயாங்களும் என்னதான் ரகசியத்தை கையில வச்சிருப்பாங்க தெரியல. 2 பேர் ரசமும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு யார் ரசம் வச்சா ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.